Eezytutorials. In the lecture, we will stack implementation using array. So, this is linear allocation or sequential allocation. அப்படினால நம்ம array யூஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் stack. So, stack எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். So, array எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். So, என்ன பண்ணுவோம்னா ஒரு maximum size டிஃபைன் பண்ணுவோம். அரேயோட நேம் ஓப்பனிங் பிராக்கெட் மேக்ஸிமம் சைஸ் க்ளோசிங் பிராக்கெட் செமிகோலன் இதுதான் அரே டிக்ளேர் பண்ணுற சின்டாக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி ஹேஷ் டிஃபைன் மேக்ஸ் ஸ்பேஸ் 4ன்னு கொடுத்துட்றோம். இன்ட்டு ஸ்டாக்குங்கிறது தான் என்னோட அரே நேமு. ப்ராக்கெட்குள்ளே மேக்ஸ் செமிகோலன் வச்சுட்டிங்கன்னா உங்களோட அரே டிக்ளேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அரேவை நான் ஜஸ்ட் நேம் மட்டும் ஸ்டாக்குன்னு கொடுத்தா அது ஸ்டாக் ஆகாது. ஸோ இதை ஸ்டாக்காக ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் இந்த அரே கூட ஒரு டாப் அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிள் இல்லைனா இண்டெக்ஸ் வேரியபிள் நான் வைக்கணும். ஸோ அரேயில் நான் இண்டெக்ஸிங்காகவே டாப் இது பண்ணுறேன். ஜஸ்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்புன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வைக்கிறேன். டாப் அந்த என்டையர் வீடியோலையும் டாப்பை இந்த மாதிரி ஆரோ மார்க் மூலயமா நான் டினோட் பண்ணியிருப்பேன். அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கோடிங்கில் டாப்புங்கிற வேரியபிள் நேமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட்டு டாப் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கே தெரியும் அரேயோட சப்ஸ்கிரிப்ட் 0லேருந்து சைஸ் -1 வரைக்கும் இருக்கும். நம்மளோட மேக்ஸிமம் சைஸ் 4. ஸோ 0லேருந்து 4 - 1 3 வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் அரே சப்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இப்போ 0க்கு முந்தின நம்பர் எதுவோ அதுக்கு தான் நம்ம டாப்பை இனிஷியலைஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். புஷ்ஷோட ஏடிடி கோடிங் எப்படி எழுதியிருப்போம்னா டாப்பை எப்போவுமே ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலமெண்ட்டை உள்ளே புஷ் பண்ணணும். அகெயின் அடுத்த எலமெண்ட்னா டாப்பை ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலமெண்ட்டை புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டாப்பை -1க்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இது புஷ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமுமே நல்லா புரியும். இப்போதைக்கு டாப்பை -1ல் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இஸ்ஃபுல். ஸோ எப்போவுமே புஷ் அண்ட் பாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இஸ்ஃபுல் இஸ்எம்டிங்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் கால் பண்ணுவேன். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக அது எதனாவது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருந்தால் ரிட்டர்ன் 1, நெகட்டிவாக இருந்தால் ரிட்டர்ன் 0. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் எழுதுகிற ஜென்ரல் கான்செப்ட். ஸோ இஸ் ஃபுல். ஒரு ஸ்டாக் எப்போ ஃபுல்லாக இருக்கும், ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட் எலமெண்ட் ஃபில்டாக இருந்ததுன்னா ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே எதுவாக தான் இருக்கும், ஸ்டாக் ஆஃப் மேக்ஸிமம் சைஸ் -1. அப்போ டாப்போட வேல்யூ மேக்ஸிமம் -1 இருந்துச்சு அப்படின்னா இல்லை அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இஃப் டாப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1 ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம் இல்லையா. ஸோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ரிட்டர்ன் 1 எல்ஸ் ரிட்டர்ன் 0. ஸோ இது இஸ் ஃபுல்லுக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் இஸ் எம்டி. எப்போ ஸ்டாக் எம்டியாக இருக்கும், உள்ள எலமெண்ட்ஸே இல்லாதப்போ. உள்ள எலமெண்ட்ஸே இல்லைன்னா டாப் ஸ்டாக் ஆஃப் 0க்கு முந்தின நம்பர் அதாவது -1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு -1 பிரிண்ட் ஆஃப் ஸ்டாக் இஸ் எம்டி. ஸோ எம்டியாக இருந்துச்சுன்னா அது ட்ரூ. அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் 1. ஏன்னா இது ஃபங்க்ஷனாக நம்ம எழுதுறோம் இல்லையா, அதனால ரிட்டர்ன் 1 எல்ஸ் ரிட்டர்ன் 0. ஸோ இதான் இஸ் எம்டி. எப்போவுமே இஸ் ஃபுல்ல ஓவர் ஃப்ளோன்னு சொல்லிக்குவாங்க, இஸ் எம்டியை அண்டர் ஃப்ளோன்னு சொல்லிக்கலாம். இது அதர் நேம் ஆஃப் திஸ். இப்போ அடுத்தது பீக். பீக் அப்படின்னா டிஸ்பிளேயிங் த டாப் மோஸ்ட் எலமெண்ட். அதுதான் பீக் அப்படின்னு சொல்லுவோம். அரே ஸ்டாக்ல டாப்ல என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத டாப் இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஸ்டாக் ஆஃப் டாப்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பீக் ஒர்க் ஆயிரும். ஸோ பிரிண்ட் ஆஃப் த பீக் எலமெண்ட் ஸ்டாக் ஆஃப் டாப்னு போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனில் கால் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டாக் ஆஃப் டாப் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பீக் ஃபங்க்ஷன். ஸோ பீக்குங்கிறது டிஸ்பிளே த டாப் மோஸ்ட் எலமெண்ட். பீப் அப்படின்னா டிஸ்பிளே ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஸ்டாக். இப்போ 20, 10, 5 இருக்குன்னா அந்த மூணையுமே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பீப் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேசஸ் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்ல எலமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற கேஸ் இருக்கும். இன்னொன்று எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கண்டிஷனில் எலமெண்ட் இல்லாமல் இருக்கும், இப்போ தான் ஜஸ்ட் பார்த்தோம். இஸ் எம்டியில் இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு -1 டாப் -1க்கு ஈக்குவலாக இருந்தால் ஸ்டாக் எம்டி. ஸோ இது ஒரு கேஸ். இது இப்படி இருந்தால் ஸ்டாக் எம்டி அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிடணும், எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம்.
ஸோ அப்படி இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா தான் ஸ்டாக்கில் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மேனுவலாக, நம்ம அந்த டாப் எங்கே இருக்கோ அதில் கை வச்சுக்குவோம், அதில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எழுதிக்குவோம். அடுத்தது டாப்பை ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்பேஸ் கீழே போனால் அதில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிக்குவோம். அகெயின் டாப்பை டிக்ரிமெண்ட் பண்ணி என்ன எலமெண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், டாப்பை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், அந்த டாப்பில் இருக்கிற கரஸ்பாண்டிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன், டாப்பை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டார்டிங் வந்து டாப்போட வேல்யூ, எண்டிங் வந்து அரே முடியிறப்போம். ஸோ அரே வந்து 0ல் முடியும். ஸோ ஸ்டார்டிங்கும் தெரியுது, எண்டிங்கும் தெரியுது. பீரியாடிக்கலாக ஒரு எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இது மூணும் திரும்ப திரும்ப பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு இது என்ன லூப் வேணும், ஃபார் லூப் வேணும். ஸோ நான் ஃபார் லூப்பில் எங்கேருந்து ஐங்கிற இந்த ஹேண்டுக்கு பதிலாக ஐங்கிற வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். ஸோ I is equal to எதில் ஆரம்பிக்குது, டாப்பில் ஆரம்பிக்குது. ஸோ ஃபார் I is equal to டாப், கண்டிஷன் என்னது, greater than or equal to 0. இது வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும். ஸோ I greater than or equal to 0, I minus minus எவ்ரி டைம் நீங்கள் டிக்ரிமெண்ட் பண்ணி ஸ்டாக் ஆஃப் 2, அடுத்தது ஸ்டாக் ஆஃப் 1, அடுத்தது ஸ்டாக் ஆஃப் 0 டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ I minus minusன்னு போட்டு லூப்புக்குள்ளே print of %d ஸ்டாக் ஆஃப் I இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பீப் ஒர்க் ஆயிரும். அடுத்தது டெலிட்டிங் an element from the stack. ஸோ இதுக்கு டெக்னிக்கல் நேம் என்னது, பாப். ஸோ பாப் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் உங்களுக்கு 2 கேஸ் உண்டு. என்னென்னா, உள்ள எலமெண்ட்டே இல்லாமல் எம்டியான ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபில்டாக இருக்கிறத நீங்கள் பாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்றுமே இல்லாதப்போ நீங்கள் பாப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வாய்ட் பாப் என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். எந்த எலமெண்ட்டை பாப் பண்ணுறேனோ அதை என்னங்கிற வேரியபிளில் வாங்கி வச்சுட்டு அதை டிஸ்பிளே பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கிறேன். அதான் இன்ட் என்னன்னு போட்டிருக்கேன். இப்போ இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு -1 print of stack empty, pop is not possible அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் டாப் இஸ் ஈக்குவல் டு -1க்கு பதிலாக இஸ் எம்டிங்கிற ஃபங்க்ஷனை கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் 1 தான் ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இஃப் ஆஃப் 1னா இந்த லூப் ரன் ஆகும், இஃப் ஆஃப் 0னா அந்த லூப் ரன் ஆகாது. ஸோ டாப் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இஸ் எம்டிங்கிற ஃபங்க்ஷன் கூட நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்டாக் இஸ் எம்டி, பாப் இஸ் நாட் பாசிபிள். இப்போ -1னா இல்லை, வேறு என்னமோவா இருக்குது, உள்ள எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, மேனுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே டெலிட்டுங்கிற ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும்னாலே டெலிட் பண்ண போகிற எலமெண்ட்டை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம மெசேஜாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ல வந்து இந்த டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது எப்படி பண்ணுவோம், n is equal to stack of topன்னு பண்ணுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், என்னோட டாப்புங்கிற இண்டெக்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ டாப்புங்கிற இண்டெக்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ என்னங்கிற வேரியபிளை நான் டிஸ்பிளே பண்ணி நீங்கள் பாப் பண்ண எலமெண்ட் இதுதான் ஒரு பிரிண்ட் ஆஃப் லைன் இது பண்ணலாம். ஸோ இந்த 3 டாஸ்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னது, n is equal to stack of top முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த டாப்புங்கிற இண்டெக்ஸை கீழே கொண்டு வரணும். அதுக்கு டாப் -ன்னு போடலாம், இல்லைனா டாப் is equal to top -1 கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதான் 2வது டாஸ்க். 3வது பிரிண்டிங். ஸோ ஆஃப்டர் பாப் %d, என்ன எலமெண்ட்டை நீங்கள் பாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு 20ங்கிறது இப்போ கார்பேஜ் வேல்யூவாக மாறிடும். ஏன்னா நீங்கள் டாப்பை டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் 20 வந்து ஓவர் ரைட் ஆகி உங்களுக்கு என்ன எலமெண்ட்டை புஷ் பண்ணுறீங்களோ அது வந்து புஷ் ஆயிரும். ஸோ இதுதான் பாப். லாஸ்ட் எடிட்டி. இப்போ புஷ் லாஸ்ட் எடிட்டி நம்ம பார்க்க போகிறோம். புஷ் பண்ணுறதுக்கும் 2 கேசஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக் எம்டியாக இருந்தால் கூட நீங்கள் புஷ் பண்ணிடலாம். பட் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களால் ஃபர்தராக புஷ் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். அப்படி இல்லைனா நீங்கள் புஷ் ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் செகண்ட் கேஸ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கோட் எழுதலாம். அப்போ எப்போ ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும், டாப்போட வேல்யூ மேக்ஸிமம் -1க்கு ஈக்குவலாகவோ அதோட கிரேட்டராகவோ இருந்துச்சுன்னா ஸ்டாக் ஃபுல். இப்போ டாப் வந்து 3 பாயிண்ட் பண்ணுது. நம்மளோட அரே சைஸ் வந்து மேக்ஸ் 4 தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ மேக்ஸ் -1க்கு ஈக்குவல் ஆயிருச்சு. அப்போ 4 எலமெண்ட் ஃபில்டாக இருக்குது. இஃப் டாப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதை விட அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் தான், இதுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் ஃபுல் தான். அதனால இஃப் டாப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1,
அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாக் இஸ் ஃபுல், ஸோ புஷ் இஸ் நாட் பாசிபிள் நீங்கள் ஒரு பிரிண்ட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் தான் ஆக்சுவல் புஷ் ஆப்ரேஷனே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ நான் புஷ் பண்ணால் நான் மேனுவலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டாப்பை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணி இப்போ டாப் என்ன ஆகும், 1 இருக்கிறது 2ன்னு மாறிடும். அப்போ ஸ்டாக் ஆஃப் 2, அதாவது ஸ்டாக் ஆஃப் டாப்பில் நீங்கள் ஸ்கேன் ஆஃப் பண்ணிக்கணும். இதுதான் இது. நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் ஆஃப் டாப்பில் ஸ்கேன் ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா ஒரு எலமெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டை யூசர்கிட்டருந்து வாங்கிட்டு எலமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எலமெண்ட்டை வாங்குறேன் யூசர்கிட்டருந்து இன்புட்டை, என்டர் த எலமெண்ட் டு பி புஷ்டுன்னு போட்டு ஸ்கேன் ஆஃப் %d ஆம்பர்சன் எலமெண்ட் போடுறேன். என்னோட எலமெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஸ்டாக் இப்படி இருக்குது, நான் டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரணும், 1லேருந்து 2க்கு வரணும் அப்படின்னா டாப் ப்ளஸ் ப்ளஸ்னு போடணும். ஸோ டாப் ப்ளஸ் ப்ளஸ்னு போட்டாச்சு. இப்போ ஸ்டாக் ஆஃப் டாப்பில் நான் எலமெண்ட் எழுதணும். இதுக்கு கோட் என்னது, ஸ்டாக் ஆஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட். இப்படி போட்டாலே எனக்கு இந்த எலமெண்ட் இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுதான் புஷ் ஏடிடி. ஸோ எல்லா ஸ்டாக் ஏடிடியும் லீனியர் அலோகேஷன் இல்லைனா சீக்வென்ஷியல் அலோகேஷன் மூலயமா அரே வச்சு எப்படி ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.